ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து ஒரு டெய்லரிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸு தைக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி மெஷர் பண்ணணும், எப்படி துணியில் மெஷர்மெண்ட் ட்ராயிங் பண்ணணும், கட் பண்ணணும், அப்புறம் ஸ்டிச் பண்ணணும். இதுதான் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளவுஸுன்னு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பேக் பார்ட்டை டிசைன் பண்ணுவோம். பேக் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டி கட் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் எப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் கழுத்துக்கு தைக்கிற அந்த கிளாத் எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டெய்லரிங் ஒரு ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமே இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ கான்செப்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இது நான் போடுற எல்லா வீடியோமே பிகினர்ஸ்க்கு மட்டும்தான். இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு வெல் டு டூ நான் ஜாக்கெட்டை கையில் கொடுத்தா நான் எந்த அளவு ஜாக்கெட்டும் தைச்சிருவேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இது அப்ளிகபிள் கிடையாது. நான் போடுற வீடியோ ஒரு பிகினர் ஸ்டார்டிங் 0லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி அவங்க ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு பேக் பார்ட் பார்ப்போம். செகண்ட் ஹேண்ட் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது. தேர்டு ஃப்ரண்ட்டு. ஃபோர்த்து பட்டி. அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். இது எல்லாமே எப்படி நம்ம அளவு ஜாக்கெட் இல்லாமல் வெறும் அவங்களுடைய மெஷர்மெண்ட் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சீரீஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸுடைய பேக் எப்படி மெஷர்மெண்ட்டில் ட்ராயிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி எடுத்துருக்கிற ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் 36 இன்ச். இது செஸ்ட்டு. இதுக்கு எப்படி பேக்கு ட்ராயிங் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போது ஒரு ட்ராயிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பேக் பார்ட்டுக்கு நமக்கு ஒரு ப்ளவுஸை ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும் ஒரு பேக்குன்னு பார்க்கும்போது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு துணியோட சைடில் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது இல்லையா, இங்கெல்லாம் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும். இதெல்லாம் நம்ம எப்படி மார்க் பண்ணணும், இங்கே ஒரு அளவு இருக்குது, இந்த இடத்துல ஒரு கட்டிங் வரும், இங்கே ஒரு கட்டிங் இருக்குது, இங்கே ஒரு மெஷர்மெண்ட்டு, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே டாட் இருக்கும், டாட்டுக்கு ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்டெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது சராசரியாக ஒரு 36 இன்ச்சு ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா இதனுடைய உயரம், ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14 இன்ச் அப்படி வரும். இது பாடிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதே மாதிரி ப்ளவுஸ் போடுறவங்க எப்படி எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுன்றதோ அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் 36 இன்ச்சுக்கு 14 லென்த் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கீழே இடுப்பு சுற்றளவு வேஸ்ட்டுன்னுவோம். அந்த வேஸ்ட்டு என்ன அளவில் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். டபிள்யூ 30 இருக்கலாம், இல்லை 32 இருக்கலாம், 31 இருக்கலாம், எதுனாலுமே இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 30 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 மெஷர்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. இதை வச்சு எப்படி ஃபார்முலா டெரைவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ துணியை எப்போவுமே என்ன பண்ணணும், ப்ளவுஸை ஃபோல்டிங் இந்த பக்கம் இருக்கணும். ஸோ ப்ளவுஸை ஃபோல்டிங் இந்த பக்கம் இருக்க மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா ட்ராயிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது உயரம் நம்ம இந்த ப்ளவுஸுக்கு ஒரு 14 இன்ச் நம்ம எடுத்துருக்கோம் ஹைட்டு.
அப்போ என்ன பண்ணணும், இப்போது ப்ளவுஸ் 14 இன்ச் அப்படின்னா 14 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த ப்ளவுஸில் மேலே நம்ம வந்து துணி மடித்து தைப்போம். ஏன்னா ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட்டு பகுதியும் பேக் பகுதியும் ஒன்றா இணைப்போம் இல்லையா, அப்போ நமக்கு வந்து ஒரு அளவு நமக்கு தேவை, ஒரு அளவு துணி நமக்கு தேவை. ஸோ அது வந்து நம்ம சீம் எலமெண்ட்ஸ் விடணும். அதே மாதிரி கீழே வந்து மடித்து தைப்போம் நம்ம. அப்போது அதுக்கும் நம்ம வந்து துணி விடணும். அப்போது 14 இன்ச் ப்ளவுஸு அப்படின்னா நீங்கள் இங்கே 0லேருந்து 14க்கு மார்க் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக இது வந்து ஒரு 1.5 இன்ச். இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். அதே மாதிரி மேலே வந்து இப்போ இங்கே வந்து 0 பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா, இப்போது 14th இன்ச்சில் நீங்கள் ஒரு மார்க்கிங் பண்ணணும். இது வந்து நம்மளுடைய ப்ளவுஸுடைய ஆக்சுவல் லென்த்து, ஹைட்டு. ஸோ இங்கே 14 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. அப்போது இங்கே ஏற்கனவே சொன்னது மடித்து தைக்கிறதுக்கு ஒரு அளவு துணி வேணும் இல்லையா, அப்போ அதை வந்து ஒரு 1/2 இன்ச் நீங்கள் இங்கே விடணும். மடித்து தைக்கிறதுக்கான துணி ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/2, இது ஒரு 1.5, 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடுறோம். ப்ளவுஸுடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி 14 இன்ச் நம்ம இங்கே விட்டுருக்கோம். இதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இங்கே வேஸ்ட் வந்து மார்க் பண்ணோம். இங்கே ஒரு அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து நம்ம துணி விடணும். கட் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம ப்ளவுஸ் பீட்டோட பேக் பார்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து துணி விட்டு தைப்போம் இல்லையா, ஒரு 3 தையல் போட்டு துணி விட்டு தைப்போம். ஏன்னா உடம்பு வந்து நமக்கு சைஸ் மாறும் போது நெக்ஸ்ட்டு இந்த தையலை பிரித்து விட்டுட்டு ப்ளவுஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்காகவும் துணி விட்டு தைப்போம். அதுக்காக இந்த இடத்துக்கும் நம்ம துணி விடணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோடைய லென்த்தை வந்து எப்படி மார்க் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச் வந்து இதுக்கு விட்டுடுங்க மடித்து தைக்கிறதுக்கு. அங்கேருந்து 14 இன்ச் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து இங்கே மேலே மடித்து தைக்கிறதுக்கு தேவைப்படும். அதுக்காக இந்த 1/2 இன்ச் விட்டுருங்க. இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு, இந்த W வந்து நம்ம 30 எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடுப்பு இந்த துணியை வந்து 2 ஃபோல்டாக பண்ணியிருக்கணும். 2 ஃபோல்டு, 2 ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 30. இப்போ 30னா நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை இந்த மார்க்கிங் இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துருவோம். வேஸ்ட் ஈக்குவல் டு இது 30 டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 இன்ச். இந்த 1 இன்ச் ஏன் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு டாட் போடுவோம், ப்ளவுஸில் ஒரு டாட் போடுவோம். இந்த டாட்டுக்கு 1/2 இன்ச் இங்கே தேவைப்படும். அதுக்காக 1 இன்ச் நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். அப்போது 30 டிவைடட் பை 4 போட்டிங்க அப்படின்னா 30 by 4 7.5 ப்ளஸ் 1 இன்ச் ஈக்குவல் டு 8.5. அப்போ நீங்கள் இங்கே மார்க் பண்ண வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா 8.5ல் மார்க் பண்ணணும். இது வந்து ஏன்னு வச்சுப்போம். ஸோ ஏ வந்து நம்ம இங்கே 8.5ல் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே 8.5 1 இன்ச் மார்க் பண்ணி இங்கே மார்க் பண்ணிட்டோம். பட் எந்த இடத்துல இந்த டாட்டுக்கு வந்து டாட் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வைக்கணுமா, இங்கே வைக்கணுமா, இங்கே வைக்கணுமா அப்படின்னா நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், இதோடைய ஈக்குவல் டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க, ஈக்குவலைஸ் பண்ணிக்கோங்க.